அவர் இதே நடிகராக இல்லாமல் இருந்திருந்தார் குழன்னு ஆக்கிட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில். விஜய் அவர்களுக்கு வாக்கு விகிதாச்சாரம் சரிந்து கொண்டிருக்கிறது, அவரோட பாப்புலாரிட்டி அவரோட ஒரு கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிறது. அது தெரியாமல் அவர் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நேற்று சமூக வலைத்தள பூரா அவர் வந்து த்ரிஷா அவர்களோட போனது தான் அவர் பேசும் பொருளாக இருக்குது. அதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இன்னும் 40 நாளில் தேர்தல், 40 நாளில் தேர்தல் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கலப்பி விட்றாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே இன்றைக்கி தீனி போட்டிங்களா அந்த பிரச்சனையை? என்ன உங்களுக்குன்னா 18 வயசா ஒரே ட்ரெஸ்ஸில் ஒரே கலரில் போட்டு செல்ஃபி எடுத்துக்கணும் கல்யாணத்துக்கு போகணுன்னு? அவங்க பாட்டு தனியாக போகிறாங்க, நீங்கள் தனியாக போங்க. இல்லை அங்கே கல்யாணத்தில் போய்ட்டு கூட பார்த்துக்கிற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அப்போது இவ்வளோ பஞ்சாயத்து நடந்தாலும் என்னென்னா, நான் இப்படி தான் இருப்பேன், உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு செய்தியை கட்சிக்காரங்களுக்கு சொல்ல பொதுமக்களுக்கு சொல்கிறார். இதே விஜய் சார் இல்லாமல் வேறு யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா, நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஆல்வுமன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் மனைவி அம்மா கொடுத்து, இந்த மாதிரி என் கணவர் இந்த மாதிரி நினச்சிருக்கிறாங்கன்னா, இந்த படத்தில் வரும் காதலன் படத்தில் ஒரு லேடி இன்ஸ்பெக்டரு, என்னது உன் பேர் பிரபு, என்னப்பா பண்ணுற பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரப்பாம்பூச்சியெல்லாம் போட்டு பிரியாணிலலாம் கொடுவோம். இதெல்லாம் கூட நடந்திருக்கு நிறைய பேருக்கு. பெரிய குடும்பத்தை அவங்க யாரோ சங்கீதா அவர்கள், அவங்க வசதியானவங்க தான். வசதியானவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்பவே காவல்துறை கொஞ்சம் வேகமாக செயல்படும். இந்த மாதிரி கேஸு ஆல்வுமன் போலீஸ் ஸ்டேஷனில் டவுரி ஹராஸ்மெண்ட்டு, இல்லை என்னை துன்புறுத்தினார், இல்லை வந்து அவர் வேறு ஒரு திருமணத்தை தாண்டின ஒரு உறவில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக லேடி போலீஸ் கூப்பிட்டு விசாரிக்கிற விதமே வேறு. இவர் ஒரு உச்சக்கட்ட நடிகர்ன்றதுனால இவரை விட்டுருக்குறாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திமுக தான் வந்து அவரை இயக்கியிருக்காங்க. கல்யாண வாழ்க்கையில் என்னங்க திமுக போய் இயக்க முடியும்? ஏன்னா படமா இது? அப்போ புரிதல் இல்லை. இதுலேயும் வந்துட்டு காவல்துறையில் இது ஒரு சம்டைம்ஸ் ப்ரைவேட் மேட்ரு. பட் ஆனால் கோர்ட்டுக்கு முன்னாடி காவல்துறையில் போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி புகாரெல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அவர் இதே நடிகராக இல்லாமல் இருந்திருந்தார், இல்லை தைரியமான முதலமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் கதையே வேறு. குழன்னு ஆக்கிட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனில்.